நான் என்ன சொல்றேன்னா, இப்ப விஜய் பத்தி குறை சொல்ல வாய்ப்பு இல்லை. எது குறை சொல்லணும்னா என்ன சொல்ல, நாங்க சொல்லணுங்க. நாங்க தானே அவரை தேர்ந்தெடுத்தோம், நாங்க தான் குறை சொல்லணும். நான் என்ன சொல்றேன்னா, திமுக கட்சிக்கார இதோட வாய் முடிக்கணும், அமைதியா இருக்கு. திருப்பி திருப்பி சொன்னாங்கன்னு வைய, நாங்க பொம்பளைங்களாம் சேர்ந்து போட்டுக்கிற செட்டு தினெல்லாம் அவுத்துட்டு ஒதிப்போம், ஓட விட்டு ஒதிப்போம். வச்சுக்கவே கூடாது, எங்க விஜய் கிட்ட வச்சுக்கவே கூடாது. எங்க விஜய் என்ன தப்பு பண்ணாரு, முன்ன விஜய் பத்தி பேசுறதே தப்புன்ற. நீ எலும்பு ஒடிப்பேன், கையை ஒடிப்பேன், நான் என்னத்தை ஒடிச்சுப்பேன், மேல கை வச்சுப்பாரு. ஏங்க நீங்க இப்ப எப்படின்னாக்கா, இத்தனை வருஷம் சம்பாதிச்சிருக்கிறீங்க, எல்லாத்துலயும் பார்த்தா லஞ்சம் தான். இவ்வளவு அவளத்தையும் வாங்கி எடுத்தோன்னே நீங்க கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்டீங்க. எத்தனை 10 லட்ச ரூபா கோடி வச்சுட்டு போயிட்டீங்க. அது எப்படி? அது நீங்க அப்ப கணக்கு வழக்கு எடுத்தா விஜய் நீங்க அடிப்பீங்க, ஒதுப்பீங்களா? தொட கூட முடியாது விஜய். அவங்க சும்மா பேசலாம், தொட கூட முடியாது. தொட்டாங்கன்னா அவன் கெட்டான். விஜய் தாங்க வருவாரு. விஜய் தவிர வேற யாரும் இல்லை. அடுத்த விஜய் தான் சிஎம். வணக்கம் நண்பா. சூப்பர் சூப்பர். இதுதான் ஏழை எளிய சாமானிய நடுத்தர மக்களின் புரிதல். இதுதான்